1 யோவான் 1:6-7 வாசி. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம ஒளியில் நடக்கணும். நம்ம வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த 7ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நல்ல கவனி. இப்ப கணவன் ஒளியில நடக்கிறான், மனைவி ஒளியில நடக்கிறான். கணவன் எப்படி நடக்கிறான்னு மனைவிக்கு தெரியும், மனைவி எப்படி நடக்கிறான்னு கணவனுக்கு தெரியும். கணவன் இருட்டில் நடக்கலை, எல்லாம் டிரான்ஸ்பரண்டா செய்கிறான். மனைவி இருட்டில் நடக்கலை, எல்லாம் வெளிப்படையாக செய்கிறா. 2 பேரும் ஐக்கியப்பட்டு இருப்பாருங்க. அங்கே தாங்க ஐக்கியம் வரும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு மறைச்சி இருளில் நடப்பாங்களாண்ணா, பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைச்சி இருளில் செய்வீங்களாண்ணா, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி ஐக்கியம் வரும்? அவன் எங்கே போகிறான்னு தெரியாது, மொபைலில் என்ன பார்க்கான்னு தெரியாது, யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியாது. எப்படி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் வரும்? பாஸ்டருடைய வாழ்க்கை இருட்டில் இருந்தால் பாஸ்டருக்கும் விசுவாசிக்கும் எப்படி ஐக்கியம் வரும்? நம்ம எல்லாரும் ஐக்கியத்தில் இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுமே. எனக்கு மறைவாக என் மனைவி ஒன்று செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு மறைவாக நான் ஒன்று செய்வேனே ஆனால் எப்படி ஐக்கியம் வரும்? ஏதோ ஒன்றா வாழ்வாங்க. இந்த காரியத்தை மறைக்கிறவன் எத்தனை காரியத்தை மறைப்பான்? வாங்குற சம்பளத்தை மறைக்கிறான். அப்போ அவன் இன்னொரு பொண்ணோட உள்ள உறவை எப்படி சொல்லுவான்? அது என்ன மறைச்சி வைப்பான்? ஒரு காரியத்தை மறைக்கிறவன் 4 காரியத்தை மறைப்பான். மனைவி எங்கே போகிறா, யாரோட பழகிறா, யாருக்கு ஃபோன் பேசுகிறா, புருஷனுக்கு தெரியாது. குடும்பம் அது இல்லையே. பிரியமானவர்களே, 25 வயதில் திருமணம் பண்ணும்போது நான் கொடுத்த வார்த்தை, நான் ஏற்றுக்கொண்ட வார்த்தை, எதுவும் நமக்குள்ள மறைவு கிடையாது. கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக கிருபை தந்திருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகள் சொல்லுங்க, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. நம்ம ஒளியில் நடக்க தீர்மானிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தில் நடப்பது மாத்திரமல்ல, நீங்களே வெளிச்சமாக நடந்து கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு வெளிச்சம் தாங்க. நான் ஒளியில் நடக்கிறது மாத்திரமல்ல, நானே ஒளியாக மாற வேண்டும். குடும்பத்துக்கு ஒளியாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வெளிச்சத்தில் நடக்கட்டும்.